ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூவா பாப்பா vlogs. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு போயிட்டு எங்கள் மாமாவோட என்கேஜ்மெண்ட்லாம் பார்த்துருந்தோம். எங்கள் மாமாவோட என்கேஜ்மெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு செகண்ட் டே இது, மறுநாள் இது. அதனால் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா கறிமீன்லாம் சமைச்சு சாப்பிட்டு போகிறோம். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் பெரிய மாமா காலையிலே போயிட்டு கறிமீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கறிமீன் சமைக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அவங்களே வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக கழுவி முடித்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து அதோட அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பாடு வந்து நிறைய பேருக்கு வடிக்கணுன்றதுக்காக வெளியே இருக்க அடுப்பில் வந்து வடிச்சிட்டாங்க அக்கா. எல்லாமே கறிமீன்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வயலுக்கு கூட்டிகிட்டு போனார். இது என்ன செடி? வெண்டைக்காயா? புளிச்சக்கீரை அப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா இல்லையா? புளிச்சக்கீரை. ஆனால் அதோடைய லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பருத்தி செடியாமா. நாற்றெல்லாம் நட்டுட்டு பாதியிலே வச்சுட்டு சாப்பிட போயிருக்காங்க போல். அங்கே அழகாக இருந்துச்சு அந்த வயல்வெளிலாம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டே வந்தேன் நான். அதுக்கப்புறம் பம்பு செட்டில் வந்து போர் செட்டுன்னு சொல்லுவாங்க போல், தண்ணி வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் குளிக்கலான்னு சொல்லிட்டு. ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு வந்து கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க சம்மர் டைம்ன்றதுனால. அதனால் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு அப்படியே சுற்றிலாம் பார்த்துட்டு வந்தோம். நல்லா நாங்கள் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிரா பாப்பா பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா. அதனால் அவளை அப்படியே தூங்க வச்சுட்டு அக்காவை பார்த்துக்க சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வந்து வயலை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தூங்கி எழுஞ்சி விளாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தப்போ பாப்பா குட்டி விளாடிட்டு இருந்துச்சு தம்பி பயலோட. அக்கா வந்து டிவியில் பாட்டு போட்டு விட்டுட்டு இருந்தாங்களாம். பாப்பா தூங்கி ஏஞ்சதுமே வந்து பாப்பாவும் தம்பியும் விளையாடிட்டு இருந்தாங்களாம். நான் கூட அழுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் நாங்கள் போய் பார்க்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அதனால் வந்து மாடு வந்து புல் மேயறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கோழி, அதுக்கப்புறம் மாடு, ஆடும் வச்சுருந்தாங்க. ஆடு இப்போ ரீசெண்டாக நாங்கள் போனப்போ ஆடு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா லெமனில் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கீங்க. நார்த்தங்காயில் யாராச்சும் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கீங்களா? நார்த்தங்காய் மரம் வந்து வீட்டில் வச்சுருக்காங்க பெரியத்த வீட்டில். அதனால் நார்த்தங்காயில் வந்து ஜூஸ் போட்டு ஐஸ் க்யூப்லாம் போட்டு சர்க்கரை இதெல்லாம் நார்மலாக எலுமிச்சை பழத்தில் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி லெமனில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் குடித்தோம். ஆனால் லைட்டாக சிறுங்கசப்பாக இருந்துச்சு. டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வெயிலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே குடித்தோம். ஃபைனலாக போர் செட்டு குளிக்க வந்தாச்சுங்க. இது வந்து ஈவினிங் டைம் தான் வந்து தண்ணி விட்டாங்க போர் செட்டில். பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே முன்னாடியே குளிச்சுட்டு தலையெல்லாம் துவட்டிட்டு காய வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அப்பாவும் பாப்பாவும் குளிச்சுட்டு இருந்தாங்க. அவள் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா தண்ணியில். ஆனால் அடியில் ஃபுல்லாக வந்து மண்ணாக இருந்துச்சு. பாப்பா எப்படி வந்து பயப்படாமல் இருந்தான்னு தெரியல. ஆனால் எனக்கே பயமாக இருந்துச்சு குளிக்கும் போது. ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா பாட்டு குளிச்சுட்டு பாருங்கள். பாப்பா வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஏன்னா வந்து பாப்பாவோட வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால பழசாயிடுச்சு. அதனால் பாப்பாவுக்கு வந்து தண்ணி குடிக்கிற பாட்டில் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். இந்த மாதிரி சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் தேடிட்டு இருந்தோம். ஆனால் சைடில் வந்து ஹேண்டிலும் இருக்கணும், அப்புறம் வந்து மூடி வைக்கிற மாதிரியும் இருக்கணும்னு சொல்லிட்டு சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன்.
அப்புறம் ஃபைனலாக நான் தேடிட்டு இருந்த மாதிரியே ஒன்று கிடச்சதுனால அதே வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்ச கடாய், அதுக்கப்புறம் கப்பு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் உப்பு கொட்டி வைக்கிறது நிறைய விதவிதமாக இருந்துச்சு. மண் சட்டிலேயே வந்து நிறைய டம்ளர்லாம் கூட இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பித்தளையில் வந்து பூஜை சாமான், இது எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், சில்வர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் மண் பானையில் இருக்கிறது, மண் சட்டியில் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமானதும் இருந்துச்சு. அங்கே சின்ன ஷாப் தான், ஆனால் அதுலேயே நிறைய வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு ஃப்ளோர் தான், கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் மேலே ஒரு ஃப்ளோர் தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா நிறைய வச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தான் வந்து அடுத்து கிளம்பிட்டு இருக்கோம். இந்த வந்துட்டாரு. ஆயில் இல்லை. என்ன இருக்காங்க பார்த்து போங்க. அங்கே இருக்கும்போது அம்மாட்ட வாங்கி வண்டி என்னது ஒன்றும் இல்லை, பொறுமையாக போ. இங்கே எடுத்துக்க கையில் தொட்டு பாரு, கையிலலாம் தொட்டு பாரு. இறைவன் நம்மை பெறலாம் என்பதை சிந்திக்கிறது. இது நிறைய தமிழ் சரஸ்வதி அவரே வைக்கிறார். இதை ஓர்பவர்களுக்கு திருவருள் கிடைப்பது குழந்தை பாடிய பாடல். கடைசியில் சோழர்கள் வாழ்ந்து எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க உள்ள போகலாம். சன் செய்திகளுக்காக பூவரசன் மற்றும் நீரல்லா. அந்த கோயிலுக்குள்ளே போனோடனே ஒரு வைப் ஒன்று க்ரியேட் ஆச்சு, அதுதான் இது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போயிருக்கனால ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் வந்து புக்ஸில் இதெல்லாம் தான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து லைவாக பார்க்கறதுனால ரொம்பவே ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. சாமி கும்பிடு, சாமி கும்பிடுறா. சாமி கும்பிடுமா?
ஒரு வெள்ளைக்காரங்க வந்து பாப்பாவை கொஞ்சிட்டு இருந்தாங்க, பாப்பா அழகாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் ஊருக்கு கிளம்பும் போதும் பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து ஸ்லீப்பர் பஸ் தான் புக் பண்ணோம். நாங்கள் இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறோம். டிக்கெட் கொண்டு கொடுத்தா தெரிஞ்சுவாங்க. இப்போ வந்து பெட்ரோல் போடுறதுக்காக வந்து பெட்ரோல் பங்க்கில் நின்றுட்டுருக்கு பஸ்ஸு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ, பாய்.